ஈவெண்ட் அப்படினாலே நம்மளுக்கு ரொம்பவே வந்து பார்க்கறதுக்கு என்ஜாயபிளான ஒரு விஷயம். இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க அண்ட் அவங்கலாம் எவ்வளோ அழகாக வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறதே நம்மளுக்கு வந்து ஒரு ஜாலியான விஷயம் தான். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஈவெண்ட்ஸ் நம்ம ஜஸ்ட் ரிலாக்ஸில் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். பார்க் ஹயத்துக்கும் கேலரி வேதாக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு கலை நிகழ்ச்சின்னு தான் சொல்லணும். இது வெறும் ஒரு பெயிண்டிங்கோ ஸ்கல்ப்சரோ டான்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாமே கலந்த ஒரு அற்புதம்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஒரு காட்சியை நம்ம சென்னையில் நமக்கு இவங்க கொடுத்துருக்காங்கன்னா அது நம்ம நன்றி தான் சொல்லணும் அவங்களுக்கு. என்னுடைய மனமார்ந்த நன்றி. இது ஒரு ரொம்ப அழகான ஒரு அதிசயமான விஷயம். எல்லாரும் வரணும், பார்க்கணும், ரசிக்கணும். I have my show here, my solo show here in Park Hyatt, presented by Gallery Veda and hosted by Park Hyatt. And this is one of my very, I'm feeling overwhelmed over here because of the unveiling of one of my paintings, which is about 10 into 24 feet, which has been a great experience. And while I was doing that painting, I came about another poetry, a piece of poetry which sort of we collaborated and performed here. Chennai has always been a very, very good experience for me because it has been forthcoming, always accepting new ideas and my new experiments. Over here I worked in, my drawings which are about 14 feet long, which have not been exhibited anywhere else other than Kochi, Binale and Venice. So this is the first time it has come to Chennai, and from here it's going to travel down to other cities. Veda has been my great support, and I really wish to keep coming back here and showing whatever I do or experiment new, and that's my strength. கபாலி படத்தில் தன்ஷிகா நடித்ததுக்கு அப்புறமா அவங்க அடுத்தடுத்ததாக என்ன படம் நடிக்க போகிறாங்க அண்ட் என்ன மாதிரி கேரக்டரைசேஷனில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போடு வெயிட் பண்ணி காத்துட்ருக்கோம். ஸோ அடுத்ததாக அவங்க நடித்து வெளிவர இருக்க படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணி. இந்த படத்தோட ஷூட் எல்லாமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னும் டப்பிங் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கா. ஸோ இதுக்கான டப்பிங் பூஜை ரீசெண்டாக நடத்தியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தோட இசையை பற்றி கண்டிப்பாக பேசிதாங்க ஆகணும். இந்த படத்துக்கான இசையமைப்பாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இசைஞானி இளையராஜா. ஸோ தன்ஷிகா ஆக்டிங்ல இசைஞானி இளையராஜாவோட மியூசிக்ல ஒரு பியூட்டிஃபுல்லான மூவி நம்மளுக்காக காத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கபாலி படம் மாதிரி இந்த படமும் அவங்களுக்கு ஒரு சூப்பரான படமா அமைதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம தமிழ் சினிமாலே ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு முன்னாடியே நிறைய விருதுகள் பெற்ற ஒரு படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்கா முட்டை படம் தாங்க. இந்த படத்தின் மூலமா இந்த டைரக்டரே வந்து ஓஹோ நாயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மணிகண்டன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அவர் அடுத்ததாக டைரக்ட் பண்ணி வெளிவந்த படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குற்றமே தண்டனை. இந்த படமும் காக்கா முட்டை அளவுக்கு ஒரு சூப்பரான படமாக சக்ஸஸ்ஃபுல்லான படமாக தான் ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அடுத்த படம் என்ன ஒரு படம் காத்துட்டு இருக்கு ரிலீஸ்க்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவன் கட்டளை. இந்த படத்தில் விஜய் சேதுபதி அண்ட் ரித்திகா சிங் நடிச்சிருக்காங்க.
ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். தெரியாத விஷயத்தை பற்றி தான் ஒன்று சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படங்களுக்கெல்லாம் அப்புறம் அவர் ஒரு சூப்பரான படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்காக ரெடி ஆயிட்டாரா. இன்ஃபேக்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் படத்தை ரீமேக் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இங்கே சஸ்பென்ஸான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி எந்த ஹாலிவுட் படத்தை நம்ம மணிகண்டன் சூஸ் பண்ணி ரீமேக் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் இங்கே சஸ்பென்ஸான விஷயம். பட் இந்த படத்துக்கான ஸ்கிரிப்டிங் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட் என்ன படம் அப்படிங்கிறத கொஞ்சம் கேப் விட்டு தான் நாங்கள் வந்து ரிவீல் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஹாலிவுட் படம் நம்ம பார்க்க காத்துட்டு இருக்கு மணிகண்டன் டைரக்ஷன்லன்னு. ஸோ வழக்கம் போல இன்னைக்கும் நம்ம ஜஸ்ட் ரிலாக்ஸ்ல சூப்பரான சினிமா நியூஸ், சாங்ஸ் அண்ட் கிளிப்பிங்ஸ், ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல நான் உங்களை வந்து மீட் பண்றேன். அண்ட் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் ஜஸ்ட் ரிலாக்ஸ்.